ஒரு மிகப்பெரிய உயர்நிலை பள்ளி. அதுல பள்ளிக்கூடத்தை விட்டு பசங்களாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 2 பையன்களோட உரையாடல் இது. அதுல ஒரு பையன் சொல்றான், பாண்டி பாத்தியாடா, நான் எந்த அளவுக்கு கெத்த பேசுறேன் தெரியுமாடா. அவன் என்கிட்ட எந்த வார்த்தையும் பேச முடியாது தெரியுமா, நான் தான்டா கெத்து அப்படின்றான். கூட வர சக நண்பன் சொல்றான், ஆமாடா நீ பேசினா கரெக்டு தான், அப்படிதான் பேசணும் அப்படி சொல்லி உசு பேத்த. அப்போ பேசுற நண்பர் என்ன நினைக்கிறாப்புல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் இந்த இதுல கெத்து, இந்த உலகத்திலே நான் தான் கெத்து அப்படிங்கிற ஒரு சுய பிம்பம் அங்கு கட் ஆகுது. இத பார்த்துக்கிட்டு இருந்த ரோட்ல உட்கார்ந்து இருந்த ஒரு 2 பெரிய ஆட்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை போகும்போது இந்த உரையாடலை கேட்டு, பாடுறா சின்ன பிள்ளைகள்லாம் இதை போய் கெத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிட்டு போன உடனே இவங்களுக்குள்ள பேச ஆரம்பிக்காங்க. பாத்தியாடா, நான் தாண்டா, நான் அந்த சொத்தை எப்படி வாழ தெரியுமா, என்னைய மாதிரி இந்த உலகத்துல அவனு இருக்கேன் தெரியுமா, நான் தாண்டா கெத்து, இந்த ஊர்ல ராஜா நான் தாண்டா அப்படின்றாரு. இத தூரமா அந்த வழியா போய்கிட்டு இருந்த அந்த ஊர் தலைவர் கவனிக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு, ஏன்டா அப்படி பண்றீங்க, உங்களை மாதிரி எத்தனை பேர்லாம் நான் ஊர்ல பார்த்துருக்கேன்டா, நீங்களாம் இதுக்கே இப்படி கெத்துன்றீங்களாடா, அப்பெல்லாம் அவங்களாம் என்னடா சொல்றது அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த தலைவரை பார்த்து ஒரு எம்எல்ஏ அப்போது அவருக்கு சல்யூட் அடிக்கிறாரு. சல்யூட் அடிக்கிற போது எம்எல்ஏ நினைக்கிறாரு, இந்த ஊர் தலைவர்லாம் இப்படி கெத்துன்னு நினைக்கிறாங்க, நம்ம தாண்டா கெத்து அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த லிஸ்ட் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குங்க. இப்போ இந்த விஷயத்துல நம்ம கேட்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், யார் பெரியவங்க அப்படிங்கிறதா நமக்குள்ள ஏற்படுற கேள்வி. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 100 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ஆள், அவருக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு வகையில எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு, இல்ல அதிகமா கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒரு 300 ரூபாய் கையில இருந்துச்சுன்னா, இந்த உலகத்திலே நான் தான் தெரியுமா அப்படியே முகத்துல தன்னையே அறியாம புன்னகை வரும். அதே இது ஒரு 1500 ரூபாய் வேலை பார்க்குற ஆளுக்கு, ஒரு 1500 ரூபாய் சம்பளம் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிற ஆளுக்கு, ஒரு 2500 ரூபாய், ஒரு 3500 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு அன்னைக்கு கிடைச்சதுன்னா, இந்த உலகத்துல நான் தாண்டா பெரிய பணக்காரன், உண்மை அதான்னு யோசிங்க. அப்படிலாம் இல்லை. அப்போ இந்த உலகத்துல $1 மில்லியன் சம்பாதிக்கிறவங்களுக்கும் கூட அவங்க தான் கத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கும் ஒருபடி மேல ஒரு ஆள் இருக்கிறாங்க. இது மாதிரி வாழ்க்கையில நம்ம கடந்து வர்ற பாதையில எல்லாத்தையும் தாண்டியும் ஒரு நம்மளோட பெரிய இது ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும். இதையே நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து நிறைய பேர் மேல இருக்கவங்கள பார்ப்போம், நம்மளை விட கீழே இருக்கவங்களையும் நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது அவங்கள ஒரு விஷயமா பார்க்குற, அவங்கள்ட்ட சொல்லாட்டி கூட பரவாயில்ல, மனசுக்குள்ள ஏற்படுற ஃபீலிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் நம்மளோட ஒரு பகுதி, நம்மளோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பகுதி, அவங்கள எந்த அளவுக்கு இடப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ள வேலை செய்யறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம உள்வாங்கிக்கணும். இதுதான் நம்ம இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு பகுதியா நம்ம சொல்றோம். இது ஏன்னு சொல்றேன் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு பிரபஞ்சம் ஒரு பொருளை உருவாக்கணும்னு நினைச்சுக்கிட்டோம்னா, அவங்களோட பதவி, தரம், அங்கீகாரம் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள உயர்த்தும். அது அவங்களா நான் கஷ்டப்பட்டு தேர்ந்தது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பகுதி தான். ஆனால் உயர்த்துறதோட தன்மை பிரபஞ்சத்தோட கையில் தான் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு சிலர் அவமானப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க, வசை சொற்களால் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள்களை உண்டாக்குவாங்க. இந்த ஸ்ட்ரகிள்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனை உயர்த்தற்கு உண்டான ஒரு உரம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இலை தலைகள் மண்ணில் விழுந்த உடனே அது குப்பையாக இருந்து அது உரமாக மாறி அதுக்கே அது இரையாக மாறுது அப்படி சொல்கிற மாதிரி, நானும் ஒரு சமீபத்தில் ஒரு விருந்தினரோட கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. அவர் நல்லா நிச்சயமாக வீட்டுக்கே அந்த பத்திரிக்கை வச்சு நம்மளை அழைச்சிருந்தாரு. நம்ம அவர் கல்யாணத்துக்கு போயிருந்தோம். போயிருக்கிறப்ப வாங்க அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம், சும்மா வாங்க அப்படின்னா சொல்லியிருக்கலாம். அதை கூட சொல்லலைங்க. ஏன்னா மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் அந்த அவமானம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள விழுற உரமாக தான் மாறணும். அதை ஒரு இரிட்டேஷனாக எடுக்கக்கூடாது.
இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க மனசில் எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எல்லாரும் அவங்கவுங்க வேலை செய்கிறதுக்காக இருக்கிற ஒரு பகுதி தான் அப்படிங்கிறதான் நான் இதுலேருந்து தெரிவிச்சுக்க வேண்டியது. நண்பர்களே, இந்த விஷயத்த சொல்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நான் நம்ம அறக்கட்டளை நந்தினி அறக்கட்டளை தொடங்கி 12A 80G அந்த அப்ரூவோட கவர்மெண்ட் அப்ரூவோட வாங்கியிருக்கோம். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இதில் பணம் போடுறவங்களுக்கு வருமான வரி விலக்கு உண்டு அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ இந்த இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப் கோச்சிங்னு சொல்லி ஒரு வீடியோ சீரிஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ சீரிஸ் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டாக்கும். அதாவது ஒரு சின்ன மாற்றத்தை கிடையாது, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த ஸ்டெப் முன்னேறன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபுல் வீடியோவையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அது நான் தொட்டு காமிச்சிருக்கிறது எல்லாமே ஒரு சின்ன மேல் பகுதி. அதில் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கும். அந்த லைஃப் கோச்சிங்கை நம்ம ப்ராப்பராக ஒரு ஃபார்ம் அமைச்சு அதில் வர்றவங்களுக்கு ரியாலிட்டியாக புரிய வைக்கணும். இப்போது வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் வந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டுமே நின்று இது பண்ணிடாம வாழ்க்கையில் அவங்க தொடர்ந்து அடுத்த ஸ்டெப் போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த அறக்கட்டளையோட நோக்கம் கூட. நண்பர்களே, இந்த அறக்கட்டளைக்காக நீங்கள் டொனேஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமான வரி விலக்கு உண்டு. அதையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன். நான் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆரம்பிச்சதோட காரணம் கூட, நான் இந்த இதை பண்ணிட்டேன் அதனால் நான் பெரியவன்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் நம்ம நகத்திலும் சிறிய ரொம்ப 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 கம்மியான புள்ளி தான். ஆனால் எதுக்காக நம்ம இப்படி உருவாக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரபஞ்சம் எதையோ ஒன்று உருவாக்க நினைக்கிது, அதை என் மூலயமா செயல்படுத்துது அப்படின்னு நினைக்கிறேன் நான். நண்பர்களே, இது என்னால் மட்டுமே இல்லை, நான் செய்கிற செயல் உங்களுக்கும் என்ன ஏதுன்னு புரியும். அது உங்களுக்கும் அதனால் நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த இது வளர முடியும். அது உங்களுக்குள்ளே ஒரு விதையாக விழும். நான் பேசுகிற விஷயம் நான் மட்டும் இருந்து பேசுகிறது கிடையாது, உங்களுக்குள்ளும் நான் இருக்கிறேன். நான் உங்களுக்குள்ளே இருந்து ஒவ்வொருத்தங்க செயல்களை பார்த்து உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ செயல்களை விட நீங்கள் நினச்சிங்கனாலே அது எனக்கு தெரியும். அப்படி தான் நானும் உங்களை நினைக்கிறேன். பார்க்குற எல்லா மக்களுமே நீங்கள் அட்லீஸ்ட் அதாவது வந்துட்டு தானம் கொடுக்குறதுக்கு ஒரு ரூல் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, வழியில் யாரையாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா உடனே போட்டுருவீங்க. ஒருவேளை காசு இல்லைன்னு சொன்னால், இல்லை அப்படின்னா உங்களால் செய்யக்கூடிய ஒன்று தாங்க, நீங்கள் இருந்ததுன்னா செய்வேன்னு மட்டும் நினைக்க செய்யலாமா. அதாவது அதுக்கு காசோ பணமோ எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அது செய்யணும்னு நினைக்கிற வேண்டிய விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே விதைக்க வேண்டிய ஒரே ஒரு விதை மட்டும்தான். நீங்கள் அதை மட்டும் விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த செயலாக இருந்தாலும் கண்டிப்பாக செய்வீங்க. நண்பர்களே, இந்த நந்தினி அறக்கட்டளை உலக மக்களுக்காக, உலக மக்களோட லைஃப் ஒரு படி மேலே ஏறணும், ஒரு தரம் உயரணும் அப்படிங்கிறதோட கருவாக வச்சுக்கிட்டு இது லைஃப் கோச்சிங் பண்ணுது. நண்பர்களே, இந்த அறக்கட்டளை சார்பாக அதாவது மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள், அதாவது மக்கள் பணிபுரிகிற இடங்கள் எந்த இதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு லைஃப் கோச்சிங் தேவைப்படுது. அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க, அதை ப்ராக்டிக்கலாக எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக செமினார் கூட எடுத்து கொடுக்கலாம். அப்படி எதுவும் நிறுவனங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு அதை பண்ணி கொடுக்குறேன். இது மூலியமாக ஒரு ஃபார்ம் கட்டுறதுக்கு டொனேஷன் ஆச்சுன்னா கூட அது உதவியாக இருக்கும். நண்பர்களே, இந்த அறக்கட்டளை பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் என்ன விஷயத்தினால அவன் இப்படி இருக்கான்னு சொல்லி அவனை பார்த்து அவனை முழு மூச்சாக உயர்த்துறது தான் இந்த அறக்கட்டளையோட ஒரே ஒரு நோக்கமாக இருக்குது. இந்த அறக்கட்டளைக்கு லைஃப் கோச்சிங் தான் மெயின் கான்செப்டே. லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் நம்ம மேலே வரணுங்கிறது தான் இதோட கோல். அப்படி சொல்கிற நான் சொல்கிறேன், அப்போ எனக்கு ஸ்ட்ரகிளே இல்லைன்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படி இல்லாமல் இருக்கிறதே வாய்ப்பே இல்லை. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற வீட்டில் பிரச்சனை இருக்குது, நான் சந்திக்கிற நண்பர்கள்ட்ட பிரச்சனை இருக்குது, எனக்கு ஃபைனான்ஷியல் இஷ்யூ இருக்கும். நான் அதெல்லாம் தாண்டி நான் என்ன நினைக்கிறேன், நான் எப்படி வரணும்னு நினைக்கிறேன், நான் எதை நோக்கி போகிறேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு இதை வச்சுருக்கிறேன். ஸோ இந்த விஷயந்தான் உங்களை நீங்கள் யாருங்கிறத காட்டும். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். ஸோ அது நான் வெறும் வாயில் சொல்லலை, நான் வாழ்ந்து காட்டுறேன். நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் அதை
உங்களை உயர்த்தி காட்டணுமோ அந்த அளவுக்கு பண்ணும். அதாவது வந்து நம்ம இருக்கிற வாழ்க்கை வெறும் பொண்டாட்டி பிள்ளைகளோட இருந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு மட்டும் இருந்துட்டா மட்டும் நம்ம வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகுறது இல்லை. அதை தாண்டி குறைஞ்சது கொஞ்சம் பேருக்காவது நல்லது செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் செய்யக்கூட வேண்டாம். உங்கள் மனசில் நினச்சா போதும். அதுக்குண்டான சப்போர்ட்டும் அதுக்குள்ளான தகுதிகளும் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நான் சொல்ல வேண்டிய ஒன்று. கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. உங்களால் டொனேஷன் பண்ண முடிஞ்சதுன்னா நந்து நெருக்கடைக்கு டொனேஷன் பண்ணலாம். இது ஏடிஜி 12A ஏடிஜி வருமான வரி விலக்கு பெற்றது. நன்றி நண்பர்களே. மகிழ்ச்சி உண்டாகட்டும். எல்லோருக்கும் எப்போதும் நன்றி.